குட் ஈவினிங்க்கா. அஞ்சலிகா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பாருங்க. சம் போட்டாச்சு உங்களுக்கு இப்பதாக்கா முடியுது. சாரி, இன்னைக்கு அனுப்பிடுறேன்க்கா. அக்கா நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தது எனக்கு தெரியாதுக்கா. நெட்வொர்க் கவரேஜ் இல்லக்கா, நான் சீக்கிரமா ஓடி. குட் மார்னிங்க்கா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்க்கா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் 3rd சாப்டர் 1 மார்க் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். படிச்சிங்களா? படிச்சிருக்கீங்களா? எல்லாமே எப்படிக்கா படிக்க முடியும்? நீங்க ஆல்ரெடி 8 சாப்டர் படிச்சிட்டீங்களே. இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவிஷன் பார்க்கணும்லக்கா. சரி சரி, அக்கா சச்சின் பிரசன்ட்க்கா. ஓகே ஹரி பிரசன்ட்க்கா. ஓகே, எல்லாம் ஒரே வாய்ஸா இருக்கு. ஆமாங்கக்கா, கொஞ்சம் கோரஸ் கேக்குதுங்கக்கா. கோரஸா கேட்கலையே, தனித்தனியா ஒரே வாய்ஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூக்கா. சரி சரி, எல்லாமே சச்சின் தான். சச்சின் ஹரிப்புக்கா. அவங்க எங்க? டார்க் பிகாவா ஏதோ சொல்றீங்க. ஹரி பயலுக்கா. புரியல. ஹரி அக்கா, ஹரியும் வந்திருக்கான். ஓகே, இன்னொரு கேர்ள் இருப்பாங்களே, அவங்க எங்க? அவங்க ஆப்சென்ட்க்கா. சரி சரி, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? இனிமே லீவ் போட மாட்டீங்களா? ஆமாங்கக்கா, லீவ் போட மாட்டோம்க்கா. போட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல. குடுக்கலாம்க்கா. சரி ஓகே. ஹரிக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுங்கக்கா.
சரி, சச்சினுக்கும் ஸ்பெஷலாவே கொடுத்துருவோம். ஏன்க்கா? இல்ல கிளாஸ்க்கு வரலைன்னா சொல்றேன். சரி, ஓகேமா. சரிக்கா சரிக்கா. ஓகே ஓகே. நேத்து லாஸ்டா நாங்க என்ன சம் பார்த்தோம் அப்படின்னா மாடு சம், அந்த சம் பார்த்துட்டு இருக்கோம். அக்கா எங்களுக்கு 4th சாப்டர் வரைக்கும் டெஸ்ட் வச்சிட்டாங்கக்கா. பார்த்துட்டாங்களா? அப்ப ஒரு சம் கொடுத்தா டெஸ்ட் எழுதுவீங்களா இப்போ? அக்கா நாங்க என்ன சம கொடுத்தாலும் எழுதுவோம்க்கா. என்ன சம் கொடுத்தாலும் எழுதுவீங்க. சரி, அப்ப அதை நோட் பண்ணிப்போம். நாங்க சச்சின் ஒரு சம் எடுத்துக்கோங்க. 1 minute. ம். எழுதிக்கிறீங்களாப்பா? 1 minute. சொல்லுங்கக்கா. 66 minus y -1 minus y 1 வைக்காக்கா. y ஓகேக்கா. congruent என்னதுக்கா? 3 கோடு போடுவோம்ல ஈக்குவலுக்கு பதிலா. யார் வேணாலும் போட்டேன். போட்டுக்கலாம். சும்மா ஒரு சம் தான் கொடுக்குறேன். congruent 0 mod 4. இது எனக்குக்கா ஆன்சர் பண்ணும். என்னப்பா? இது எனக்குக்கா சப்மிட் பண்ணும். இப்போ 1 minute. சரி, இது வந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் போட்டு அனுப்புங்க. இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம நேத்து பார்த்ததோட கண்டினியூஷன் போயிடலாமா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோன்னு? ஓகேமா. சரி, நம்ம மாட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே ஓகேமா. இப்போ நம்ம பார்க்க போறது 2.14. இந்த சம் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 8x congruent 1 mod, அதாவது மட்டு 11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல x ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்பவுமே நம்ம வந்து இங்க எக்ஸ் இருந்தா ரிமைண்டர் மீதி இடத்துல எக்ஸ்ன்னு இருந்தா ரொம்ப ஈஸியா போட்டுருவோம். இங்க நம்ம போட்டிருக்கோமா இங்க கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்கம்மா. நான் இப்பதான்க்கா வந்தேன். எனக்கு இன்னொரு டைம் சொல்ல முடியுமா? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லம்மா. இப்பதான் கொஸ்டினே இல்லக்கா, எனக்கு அந்த கேள்வி. சரிக்கா. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.14. இப்பதான் கொஸ்டின் படிக்கிறேன். 8x congruent 1 mod 11. ஓகேவா? இதுல எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. அவ்வளவுதான். வாங்க நம்ம சம் போடுவோம். அங்க என்னமா கொடுத்திருந்தாங்க? இருங்க ஒரு நிமிஷம். அக்கா y congruent to mod 4க்கா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்கக்கா. y congruent 4க்கா 4. நான் கேட்டது வந்து ரிமைண்டர் கேட்டேனா ஒய்யோட வேல்யூ கேட்டேனா? y congruent 2க்கா. சாரிக்கா சாரி. கான்க்ருவென்ட் தான் நீங்க தூக்கிடுவீங்களே. கான்க்ருவென்ட் தூக்கிட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஓகேங்க. அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன? y equal to 2க்கா. சரி, ஓகே. நான் லாஸ்டா உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன் நீங்க போட்டது கரெக்டா தப்பான்னு. ஓகேவா? சரி, எனக்கு இப்போ இந்த சம் சொல்லுங்கம்மா. இந்த சம்ல என்னென்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? 8x congruent 1 பண்ணுங்கம்மா. 1 மட்டு 11க்கா. மட்டு 11ஆமா? ஆமாங்கக்கா. ஓகே, சரி. இப்போ இதுல நம்ம கிட்ட கேக்குறது எக்ஸ் கேக்குறாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை தூக்கிட்டு வந்து ஆப்போசிட்ல போட்டுருவோம்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம அதான் பண்ணுவோம். 8x மைனஸ் 1ன்னு வந்துரும். பிளஸ்ல இருக்கிறது. இந்த கான்க்ருவெண்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்துரும். இந்த மாட் 11 அப்படின்றத எடுத்துட்டு இங்க 0 இருக்கும். இது ஆப்போசிட் சைட் போயிடுச்சுன்னா 11k அப்படின்னு எழுதுவோம். இது ஞாபகம் இருக்கா? நேத்து பார்த்தோமே. இது எல்லாருக்கும் ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேமா, சரி. இப்போ எக்ஸ் வேணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைட் சொல்ல மாட்டேன்க்கா. பாஸ்னா எத்தனை மார்க்பா? 25க்கா. 60ஆ? 25க்கா. 25 50க்கா? ஆமாங்கக்கா. அப்படின்னா 100க்கு நீங்க 50. ஆமாங்க. அது பத்தாது. ஓகே. இதோட டபுளா நீங்க எடுக்கணும். 100 வாங்கணும். சரிங்கக்கா, ட்ரை பண்றேன். அப்ப இப்ப பண்றதோட நீங்க இன்னும் டபுளா ஒர்க் பண்ணாதான் 100 மார்க் ரீச் அவுட் பண்ண முடியும். ஓகேங்கக்கா. ஓகேப்பா. ஓகே, சரி. அப்ப நான் சொல்லி கொடுக்கறத கேர்ஃபுல்லா கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா? புரியலன்னா உடனே கேட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ 8x மைனஸ் 1 ஈக்குவல் 11k வந்துருச்சா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸ மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அங்க ஏற்கனவே 11k இருக்கு. இந்த +1 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1. இங்க பக்கத்துல 8க்கு பக்கத்துல மல்டிபிள்ல எக்ஸ் இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி எழுதலாம்? டிவைடர்ல எழுதலாம்க்கா. வெரி குட். டிவைடர்ல எழுதலாமா? இப்போதைக்கு +1 வந்திருக்கு. இந்த அக்கா, 18 ஒரு நிமிஷம் கழிச்சு வருவாக்கா? என்னம்மா? ஒரே ஒரு நிமிஷம் கழிச்சு வருவாக்கா? அம்மாக்கு ஒரு ஃபோன் வருது, கொடுத்துட்டு வந்து. ஓகே, ஓகேமா. ஓகேக்கா. ஓகேமா. இப்போ இங்க மல்டிபிள்ல 8 இருக்கா? அந்த 8 வந்து இப்போ டிவிஷன்ல 8ன்னு வந்துரும். ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கேக்கு நம்ம ஒரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பக்கத்துல இருக்கிற 11 கூட மல்டிபிள் பண்ணி 1 நீங்க ஆட் பண்ணீங்க, கூட்டினீங்க அப்படின்னா மேல ஒரு எண் வரும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப 64ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற 8ஆல இதை ஃபுல்லா கேன்சல் பண்ண முடியணும். அப்படி ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கேக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுத்தா இதை சால்வ் பண்ணா ஒரு முழு எண்ணா வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கான்செப்ட் புரியுதா? ஓகேவா? மேல போடுற நம்பர் ஃபுல்லும் நம்ம சால்வ் பண்ணா அது 8ஆல வகுப்படணும். அப்படி என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணணும். நமக்கு டைரக்டா தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்னொன்னா நம்ம மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேக்கு 1ன்னு கொடுக்க போறேன். அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? x = 11 × 1 + 1 / 8 வரும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 11. 11 கூட 1 கூட்டினீங்கன்னா 12/8. இது ஃபுல்லும் கேன்சல் ஆகாது. 8ஆல முழுமையா 12 வகுப்படாது. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் நான் கேக்கு 2 கொடுக்க போறேன். அப்போ x = 11 × 2 + 1. இது வகுப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11 கூட 2 பெருக்குனா 22, 22 கூட 1 கூட்டினா 23 வருது. 23வும் 8வது வாய்ப்பாடுல ஃபுல்லும் கேன்சல் ஆகாது. அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் கேக்கு நம்ம 3 கொடுக்கலாம். நம்ம ஒன்னொன்னா கொடுத்து செக் பண்ணணும். அப்ப k = 3 × 11 + 1 / 8. மல்டி பண்ணா 33. 33 கூட 1 கூட்டினோம்னா 34. 34 8வது வாய்ப்பாடுல முழுமையா வகுப்படுமா? 4 8 32 தான் வருது. ஆனா இங்க 34 இருக்கு. அப்போ இதுவும் வகுப்படாது. அப்போ கேக்கு நம்ம 4 கொடுத்து பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இது கொஞ்சம் செக் பண்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இப்படி இருக்கும். ஓகே. அப்போ x = 11 × 4 + 1 / 8. இதையும் நீங்க கூட்டினீங்கன்னா 45 தான் வருது. அதுவும் வராது. அப்ப எக்ஸுக்கு இந்த 6 கொடுத்து பாருங்க. 66 கூட 1 சாரி 5 கொடுத்து பாருங்க. 55 + 1 56. 56 8ஆல வகுப்படுமாமா?
வகுப்படும். அப்போ வகுப்படுக்கா நம்ம 7 நம்பர் தான் வகுப்படுதா? இருக்கா? சரி. அப்ப கேக்கு நம்ம 5ன்ற நம்பரை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்னொன்னா நீங்க செக் பண்ணணும். ஏதாவது ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? முழுமையா 8ஆல வகுப்படக்கூடிய எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும். கேக்கு நம்ம 5 கொடுக்கும் போது வகுப்படுது. வேற எந்த எண் கொடுத்தா வகுப்படும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. 8 1 சார் 8 8ஆ? 8 கொடுத்தா எக்ஸுக்கு நம்ம 8 கொடுத்தோம் அப்படின்னா 11 × 8 + 1ன்னு கிடைக்கும். அப்ப 89 ஆயிடும். 89 8ல வகுப்படாதுல. அது மாதிரி நீங்க ஒன்னொன்னா செக் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்ஸ் வகுப்படும் அப்படின்னா 5 13 21 நம்பர் வகுப்படும். இல்ல 5 13 21 இந்த மாதிரி நம்பர்ஸ் வகுப்படும். அவ்வளவுதாம்மா. இது ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? ரொம்ப சிம்பிள் தான். புரியுதா? நமக்கு என்ன கிடைக்குதோ அதுல நம்ம தான் சப்ஸ்டிட் பண்ணணும். x = 11k + 1 / 8. இதுல என்ன நம்பர் போட்டு சால்வ் பண்ணா 8ஆல வகுப்படும் முழுமையான்னு கேக்குறாங்க. நமக்கு போட்டு சால்வ் பண்ணா 5 13 21 இந்த நம்பர் போடும்போது நம்மளால வகுப்பட முடியுது. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அண்ட் so on. சிம்பிள் தான். ஆனா நம்ம தான் கெஸ் பண்ணி போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் இந்த சம் கொஞ்சம் என்னடா புரியாத மாதிரி இருக்கேன்னு தோணும். நீங்க அடிக்கடி இந்த சம பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சம பார்த்த உடனே நீங்க ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரி, இந்த சம் பாருங்க. யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறீங்க. கே எப்படிக்கா வந்துச்சு? கே எப்படி வந்ததா? யாரு சொல்லலாம், நேம் சொல்லலாம். சரி, ஓகே. நம்ம கே வந்தது கேட்டப்பா. சரி, ஓகே. நம்ம क्वेश्चनல யாருமா? அகல்யா கேட்டேன்க்கா. அகல்யா. ஓகே, ஓகேமா. ஓகே, நீங்க நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? பண்ணேன்க்கா. ஆனா நெட்வொர்க் சரியா கிடைக்கலன்னு பாதியில போயிட்டேன்க்கா. சரி, ஓகே, ஓகே, ஓகேமா. ஓகே, நான் நேத்து என்ன சொன்னேன்னா இங்க ஒரு நம்பர் நமக்கு இந்த கான்க்ருவன்ட்ட ஈக்குவலா மாத்தும் போது இந்த நம்பரை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடணும். இந்த 8x அப்படியே எழுதிக்கோங்க. இந்த +1 இங்க வரும்போது -1ன்னு வந்துரும். கான்க்ருவன்ட் ஈக்குவலா மாத்துனீங்கன்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட் k நம்மளாவே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். சேர்த்துக்கிட்டு இங்க இருக்கிற 11 பெருக்கல்ல போட்டுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அதனாலதான் நம்ம இங்க k போட்டிருக்கோம். எந்த சம்மா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். இது ஃபர்ஸ்ட். ஓகேவாமா? புரியுதுக்கா. ஓகே, சரி. இப்போ நம்ம கிட்ட எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸ மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஒண்ணுத்தையும் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்ப 11k + 1ன்னு வரும். பெருக்கல்ல இருக்கிற 8 டிவைடர்ல 8ன்னு வந்துரும். இப்போ நம்ம கேக்கு ஒரு நம்பரா நம்மளா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒரு நம்பரா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தப்போ இந்த மேலங்கிறத சால்வ் பண்ணா முழுமையா தீர்த்தோம் அப்படின்னா அது 8ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண்ணா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கேக்கு எந்தெந்த நம்பர் போட்டா இது 8ஆல வகுப்படும் அப்படின்னா கேக்கு ஃபர்ஸ்ட் 5ன்னு கொடுத்தா வகுப்படுது. கேக்கு 13ன்னு கொடுத்தா 8ஆல வகுப்படுது. கேக்கு 21ன்னு கொடுத்தா 8ஆல வகுப்படுது. இது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து நம்ம வகுத்தோம். வகுக்கும் போது நமக்கு எக்ஸ் அப்படின்றதோட ஆன்சர் என்னெல்லாம் வந்தது அப்படின்னா 7, 18, 29 இந்த மாதிரி ஆன்சர்ஸ் விடைகள் நமக்கு வந்தது. நம்ம 5, கேல 13, கேல 21 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம். அப்ப எக்ஸுக்கு 7, எக்ஸுக்கு 18, 29 அப்படின்னு ஆன்சர்ஸ் வந்தது. இந்த சம் புரியுதா? புரியுது. ஓகே, ஓகே. இதே மாதிரி உங்களுக்கு பயிற்சியில ஒரு சம் இருக்கு பாருங்க. அது உங்களால போட முடியுமா பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. 5th சம். நேத்து நான் இந்த மாடல் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இந்த சம் போடுறீங்களா? போடுறோம்க்கா. ஓகே, அப்ப இது ஹோம்வொர்க் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. ஹோம்
ஹோம்ஒர்க் வந்து தனியா உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பணுமா இல்லைன்னா குரூப்ல போட்டுடலாமாக்கா? குரூப்ல போட்டுருங்க, குரூப்ல அனுப்பிடுங்க. சரிக்கா. சரிங்க. சரி, ஓகே. அவ்வளவுதான். இப்ப இந்த மாடுல வர சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இருக்கு. அக்கா என்னங்கக்கா? இல்ல ஒண்ணும் சொல்லல. நான் திட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லைங்கக்கா, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு கேட்க. சரி, ஓகே. சரி, இந்த சம் போடுவோம். இந்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.15. யார் யார் வந்திருக்கீங்கன்னு அப்படியே உங்க நேம் எல்லாம் நீங்க அப்படியே டைப் பண்ணி போட்டீங்கன்னா நான் கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். வெற்றிவேலுன்ற ஐடியில இருக்கிறது யாருமா? சரத்குமார்க்கா. சரத்குமார். ஓகேப்பா. சரத்குமார் இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்திருக்கீங்களாப்பா? வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் தான், எனக்கு தான் தெரியலையா? சரி, ஓகே. நமஸ்தேவா போடுங்க. யார் படிச்சு பார்க்க போறா? ஹர்ஷித். ஓகே ஓகே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் தான். இங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 2.15. இந்த 10⁴ கான்க்ருவென்ட் x mod 19 இத சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்க எப்பவும் போடுற மாதிரியே போடலாம். அங்க என்னென்ன இருக்கு சொல்லுங்க. 10⁴ கோயில்ல எல்லாம் ஃபங்க்ஷனா இருக்கா இன்னைக்கு? ஆமாங்கக்கா. 19. சரி. இதுல நமக்கு எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. நான் இதை என்ன பண்ண போறேன்? 10⁴ அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? 10 10 into 10 into 10, அதாவது 4 டைம் எழுதுவோம். அது மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10,000 வருது. ஆமா. அப்போ இந்த நம்பருக்கு பதிலா நம்ம 10,000 மாத்திக்கலாம். கான்க்ருவென்ட் x mod 19. இந்த சம் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? இது என்ன பிளேஸ்? இது எந்த இடமா? இங்க உள்ளது. வெரி குட். ரிமைண்டர். மீதி தான் இங்க இருக்கும். அப்போ நீங்க வகுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 10,000 19ஆல வகுங்க. ஓகேவா? நம்ம 10 எடுத்துக்கிட்டா வராது. நான் 100ஆ எடுத்துக்கிறேன். 100ல எத்தனை 19 இருக்கு பாருங்க. 5 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 95 வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, மல்டிபிள் பண்ணி பாருங்க. கரெக்டாமா? நான் போட்டது கரெக்ட் தானே? 95. ஓகே. ஓகே, 100ல 95 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5. இந்த 0வையும் நம்ம கீழே இறக்கிக்கலாம். 50ல எத்தனை இருக்கும்னா 2 இருக்கும்னு நினைக்கிறேன். 38. பாருங்க, மல்டி பண்ணி பாருங்க. 2 டைம் வகுப்படும் 19. சரி, அப்போ இதுல நமக்கு பேலன்ஸ் வந்து இங்க 2 1 12 ஆயிடும். இதைக்கு கீழே கொண்டு வரலாம். 120ல எத்தனை டைம் வரும்? இதுல ஒரு 5னா 6 டைம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. 6 டைம்னா ஆன்சர் என்னமா வருது? 114. ஆமாக்கா 114. 114. அப்பனா ரிமைண்டர் 6 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. கரெக்டா? 6. அப்ப நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அப்ப நம்ம ஆன்சர் 6ன்னு எழுதிக்க வேண்டியதான். அப்போ 10,000 6 mod 19. அவ்வளவுதாம்மா, ஆன்சரே வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் நமக்கு 6. எக்ஸோட வேல்யூ ரிமைண்டர் மீதி 6ன்னு எழுதிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க. இல்லக்கா. யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே அக்கா, வகுத்துட்டு அப்புறம் பெருக்கி எக்ஸலன் போடணுமாக்கா? பெருக்கலாம் வேணாம். வகுத்துட்டு மீதி என்ன வருதோ அதை தூக்கி இந்த எக்ஸ் இடத்துல போட்டா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான்.
ஆமாப்பா. ஏன்னா இங்க 10 அக்கா பவர் 4 இருக்குல்ல, 19 into 6 போட்டிருக்கீங்க. 19 into 6 நான் இங்க மல்டி பண்ணி பார்த்தேம்மா, இது கிடையாது. இது நான் டிவிஷனுக்காக மல்டி பண்ணி ஓகேக்கா. பார்த்தேன். சரிம்மா. ஓகேக்கா. ஓகே. ராஜான்ற ஐடியில இருக்கிறது யாரு? நல்லா ஆன்சர் பண்ணீங்களே உங்க நேம். அக்கா சொல்லுங்கப்பா. முகேஷ் என்ன சொல்றாங்க? அக்கா இந்த கணக்கை ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறேன்ப்பா. ராஜான்ற ஐடியில இருக்கிறது யாரு? வைத்தீஸ்வரன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வைத்தீஸ்வரன் கரெக்ட். மியூட் பண்ணிக்கோங்க. அட்டென்ட் பண்ண முடியலையா? சரி, அதான் ரொம்ப நாளா கான்வென்ட் பார்த்தேன். எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்கம்மா, நான் சொல்லி கொடுக்குறேன். யோகேஷ் இன்னைக்கு தானப்பா ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க? ஆமாக்கா. ஓகே ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? சரி. சரிதா? பயிற்சி 2.3ல சரி, பயிற்சி 2.3ஓட எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாம்பிள் 2.15 எடுத்துக்காட்டு 2.15 பாக்குறோம். இதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதுல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம் என்கிட்ட. ஓகேப்பா. சரி ஓகே. இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான சம். 10 பவர் 4 கான்க்ரூவென்ட் எக்ஸ் மாடு 19 கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்த கண்டுபிடிக்க சொன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது மீதி கண்டுபிடிக்கிற இடம். 10 பவர் 4னா என்ன அர்த்தம்? 10 4 டைம் பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் 10 பவர் 4. அப்போ 10,000 தான் வரும். கான்க்ரூவென்ட் எக்ஸ் மாட் 19. அப்போ இந்த 10,000 இந்த 19ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி என்னன்னு கிடைச்சிரும். நான் 10,000 19ஆல வகுக்க போறேன். அப்போ இதுல 5 டைம்ஸ் 95, பேலன்ஸ் 5, 0 கீழே இருக்குன்னா 50, 50ல 2 டைம் வந்தது 38, பேலன்ஸ் ஒரு 12 கிடைச்சது. இந்த 0வையும் கீழே கொண்டு வந்தா 120, இதுல ஒரு 6 டைம் போச்சு 114, இதுல கழிச்சா 6 அப்படின்னு மீதி கிடைச்சது. இந்த 6 தான் இதோட இடம், மீதி போட வேண்டிய இடம். அப்போ அந்த பிளேஸ்ல 6 போட்டுட்டீங்கன்னா ஆன்சரே வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான சம். புரியுதுக்கா. புரியுதா? அப்ப x = 6ன்னு எழுதிட்டாங்க. அவ்வளவுதாம்மா. சரிங்க. ஓகே. பரத் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு? சரி ஓகே. கோகிலா லேட்டா வந்தீங்க போல, போயிட்டீங்களா? சரி, இந்த எக்ஸாம்பிள் 2.16 இருக்கு இல்லைங்களா? இந்த சம் பாருங்களேன். இது நம்ம இப்ப பார்த்த அதே மாடல் சம் தான். 3x கான்க்ரூவென்ட் 1 mod 15. இந்த சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள், அதாவது எத்தனை ஒரு ஹோல் இன்டீஜர், அதாவது ஒரு முழு எண்ணா கிடைக்கும்னு கேக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி இப்ப 8/3 இந்த மாதிரி எல்லாம் பின்ன வடிவில் எல்லாம் இல்லாம முழுமையா 8, 5 அந்த மாதிரி ஹோல் நம்பர் ஒரு முழு எண் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எப்பவும் போலதான் இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சம்முக்கு ஆக்சுவலா அப்படி வரவே வராது. 3x - 1 = 15k. இது எல்லாருக்கும் எப்படி வந்ததுன்னு தெரியுதா? இதை எப்படி மாத்திருக்கோன்னு? எங்கேயோ பெரிய வாதம் நடந்துட்டு இருக்கு. இது பாருங்க, சிம்பிள் தானே. இது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த -1 வந்து மைனஸா ஆப்போசிட் சைடுல கொண்டு போயிருங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. எல்லாரும் மியூட்ல தான் இருக்காங்க. ஓகே. ஓவரா சிரிச்சிட்டு இருக்காங்களே ஒருத்தவங்க, அவங்கதான் இப்ப நமக்கு பாட்டு பாட போறாங்க பாருங்க. சரி, இந்த 3x ஆமா ஆமா அக்கா யாராவது பாட சொல்லுங்கக்கா. பாட சொல்றேன்ப்பா. உங்களை பாட சொல்ல போறேன். முகேஷ் பாடுவாங்களா? சரி சரி, அப்ப நாளைக்கு வந்து முகேஷ பாட வச்சிடலாம். சரி ஓகே. இந்த சம் மட்டும் கவனிங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை பாட விடுறேன். டான்ல வர ரெடியா இருக்காங்க பிள்ளைங்க. கரெக்ட் தானேமா? ஆமாக்கா. சரி, லோ வந்துட்டேன்.
இந்த ஒரு சம் மட்டும் கத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். உங்க என்டர்டைன்மெண்ட்க்கு டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கா கிளாஸ்ல ஆடு கத்துதுக்கா. ஆடு இல்ல, அது எங்க வீட்டு பூனைதான். அது பூனை இல்லக்கா, பூனைதான் பூனைதான். பூனை. எங்க வீட்டுலதான் எல்லாமே கத்தும். பூனை கத்தும், நாய் கத்தும், கோழி கத்தும், ஆடு கத்தும், எல்லாமே கத்தும். ஆடு மாதிரி திடீர்னு ட்ரக் சவுண்ட் கூட கேட்டுச்சுக்கா. காலைல காட்டுனீங்கக்கா. அது வந்து எங்க பக்கத்துல டாக்கில. கிளாஸ் கவனிக்குது. இந்த மைக்கு பக்கத்துல தான் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கு. இப்ப ஏறி அதுல நான் ஏறி ஆடுன்னு நினைச்சிட்டேன்க்கா. இல்ல இல்லம்மா, பாத்தீங்களா அப்படிதான் கத்துதுக்கா. அப்படிதான் கத்துதா. இப்ப கத்துறதும் அதுதான். ஆடுதான் கத்துது. ஐயோ, காமிக்கிறேன் பாரு. இப்ப பாத்தீங்களா எங்க ஏறி நின்னுட்டு இருக்கு. கேட்காது. லேப்டாப்ல உட்காந்து கேட்க. ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு அழகா இருக்கா? அழகா இருக்கா? குட்டி தான், சின்ன குட்டி பொண்ணுதான். அழகா இருக்குக்கா. அழகா இருக்கு. மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க நாய்க்குட்டி எல்லாம் பாத்தீங்க தானே? அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் சூப்பரா அன்னைக்கு காட்டுனீங்கக்கா காலையில. நீங்கெல்லாம் ஒழுங்கா செம்ம கவனிங்க, அப்பதான் நான் காட்டுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த செம்ம கவனிச்சு தெரிஞ்சுக்கங்க. வாங்க படிக்கிறீங்களா? இந்த மாதிரி மிரட்டாம சொல்லி கொடுங்கக்கா அப்படின்றீங்களா? சரி வாங்க. ஆமாவா? ஆமா மட்டும் இங்க ஏதோ சவுண்டா வருதே. இல்ல, சரி ஓகே. சரி ஓகேமா. 3x இங்க சம்ல என்னமா கொடுத்திருந்தாங்க? 3x 1 மட்டு என்ன கொடுத்திருந்தாங்க? 15. மாடு 15. மாடு 15 மாடு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுல ஒரு மாடை இங்க புடிச்சு விட்டுருவோம். ஓகே, ஏன்னா எங்க எல்லாமே இருக்கு, மாடு மட்டும் இல்ல, அதையும் புடிச்சு விட்டுருவோம். சரி, 3x இந்த 1 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -1ன்னு வரும். அப்புறமா இத கான்க்ரூவென்ட்டா ஈக்குவல்னு மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாடு 15 எப்படி மாத்தலாம்? 15k அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுல நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, இதுக்கு எத்தனை முழுமையான தீர்வுகள், அதாவது ஹோலா என்னென்ன எவ்வளவு நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம எக்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப எக்ஸ மட்டும் நான் இங்க வச்சுட்டு சும்மா இதான் ஒரு ப்ரொசீஜர் தான், ஏன்னா அப்படி வரப்போறதே கிடையாது. ஒரு ப்ரொசீஜருக்காக தான் 3x இங்க வச்சுப்போம். இந்த -1 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +1 அப்படின்னு போகும். இங்க மல்டிபிள் இருக்கிற 3 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா டிவிஷன் வகுத்தல்ல போயிடும். அப்ப 15k +1 டிவைடட் பை 3 வந்துடும். ஓகேவா? இப்ப நீங்க என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன்ல, இதை ஃபுல்லும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா 15ன்றதே ஒரு 3ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண் தான். சரியா? அந்த எண் கூட நம்ம எதை பெருக்கினாலும் 3ஆல வகுப்படும். ஆனா பக்கத்துல 1 +1 இருக்கா, அதனால இது 3ஆல வகுப்படாது. அப்போ இதுல நம்ம என்ன நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலும் அதற்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்காது அப்படின்னு நீங்க எழுதணும். தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டிஜர், ஹோல் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் கூட ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, என்னன்னு தெரியும். இன்டிஜர் சொல்யூஷன் அவ்வளவுதான். அதாவது அதுக்கு ஒரு முழுமையான தீர்வே கிடையாது, அவ்வளவுதான். சரி, இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒரு 1 மினிட்ல வந்துடுறேமா, இதை மட்டும் சும்மா பாத்துட்டு இருங்க. இப்ப டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிக்கோங்க, நீங்க தான் பாட்டு பாட போறீங்க. இளமரியா பாட்டு பாடுறா. தம்பி மிஸ் பாடுறா. இளமரியா பாட்டு பாடுறே. இளமரியா ஆண்டானே. யாரு கத்துறது அந்த மாதிரி கத்தக்கூடாது. ஓகேவா? சரி, எல்லாருமே பாடுவீங்க. ஓகேவா? எல்லாருமே ஒரு நாள் பாடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஸ்டூடெண்ட் பாடட்டும் இன்னைக்கு. ஓகே? நீங்க ஏதாவது கொஸ்டின் மாதிரி கூட ரெடி பண்ணிட்டு வரலாம். ஃபன் கொஸ்டின் கூட நீங்க ரெடி பண்ணிட்டு வரலாம். ஓகேமா, ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். டான்ல மியூட் பண்ணி பாடுங்கம்மா. அக்கா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா. அக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்க்கா, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குக்கா. சரிப்பா. சரி. ஓகே, நீங்க தாம்மா பாடுங்க.
பாடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கடல் உனக்குத்தான், ஆறாமலை உனக்குத்தான், நீங்கா மின்னல் உனக்குதான், நீ கண்மணி எனக்குத்தான். பொருந்தி போ நீ தோளோடு, மழையில் ஊஞ்சலாடு, என் பார்வை உன்னோடு, உண்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு, வா விழுந்து போனாலும் அறிவிருந்தாலும் உன் கால்கள் கண்டிக்கா மலர் உனக்குதான், கண்டிக்கா மொழி உனக்குதான், சிந்திக்கா நொடி உனக்குதான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வலியுழைச்சு வாயோரம் எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி, என் காலத்தை நாடி, உன்னாசை என் நாடி, நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை விழுந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ. 10 பேர் கோலம் போல பூமி மேல உன்னசைவில் பார்த்து பார்த்து ஆய் போட எனக்கு புன்னகையின் காலம் போக தோகையாக சிரிச்ச பெற்றோமே. யாருக்கு யாருக்காக மாறி போச்சு கணக்கு, என் கூட பேசுற கோபவா உனக்கு நிரல கட்டட்டுமா, எனக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா, அந்த அறிவு போல் அன்பை தருவாள் சின்ன அறிவிக்கும் என்று சொல்வாள். நீ தும்பிடு ஆயுசு நூறாக, இன்னுயிர் உண்மையோட பத்தியில சுத்தாக, என் பார்வை உன்னோடு, உண்மை கண்ணோடு, பேசாமல் நோடு, வாழ்ந்து போவாழ்ந்தாலும் தரவிருந்தாலும் உன் கால்கள் என்று வாழத்தேனே. அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா இருந்தது. வெரி குட். எல்லாரும் எப்படி உங்களுக்கு கிளாப் எல்லாம் பண்றாங்க பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அழகா சூப்பரா பண்ணுங்க. வெரி குட், நல்லா இருந்தது. இது மாதிரி அடிக்கடி எங்களை பாடி இன்ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே ஓகேமா, சூப்பர். இது மாதிரி யாருக்கு திறமை இருந்தாலும் நீங்க பாடலாம். திறமை இருந்தாதான் பாடணும் கிடையாது. இப்பதான் பாடி ஸ்டார்ட் பண்ணலாம், கத்துக்கலான்னு இருக்கேன், பாடி பார்க்கலாமாக்கான்னு நினைச்சா கூட நீங்க தாராளமா பாடுங்க. ஓகேவா? சொல்லுங்கம்மா. இதை யாரு இப்ப கேட்க சொன்னது? கண்டிப்பா பாடுறேன், ஆனா இன்னைக்கு இல்ல, கண்டிப்பா பாடுறேன். ஓகே, நீங்க பாடு. நான் இதான் டெய்லி சொல்றேனா? சரி, என்ன பாத்துருக்கீங்களா டான்ல? நீங்கதான் ஓடிடுவீங்க. ஒரே ஒரு போட்டு இப்ப யாரு சொன்னீங்களே? தம்பி கோசரமா? இருங்க இருங்க. ஐயோ, உங்க பாசமல்லி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, லைன் எதுவும் ஞாபகம் இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இப்ப பாடின பாட்டுலயே எனக்கு ஏதோ ஒரு லைன் தெரியுமா? பாருங்கக்கா. இருங்கம்மா, இருங்க இருங்க. சரி, சும்மா ஞாபகம் பாட்டு பாடுறேன், யாரும் என்ன திட்ட கூடாது. நல்லா இல்லைன்னா கூச்சு கூடாது. யாரும் காமெடியா எடுத்துக்காதீங்க, எல்லாம் ஒரு ஃபன்னுக்காக தான், காமெடிக்காக மட்டும்தான். சரி, பாடினா மட்டும் போதுமா? சரி.
பாடுங்கக்கா. ஓகே, இதோ பாடுறேன், கோபப்படாதீங்க. காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் தெரிந்தவள் இறகு போல் தரையிலே வீழ்கிறேன், இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கருகிறேன், காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச கரைந்து போனாயே, கனவுகள் உரச பறித்து போனாயே, இவளது மனச இருள் போல இருந்தேனே, விளக்காக உணர்ந்தேனே உன்னை நாட்டே. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அக்கா சூப்பரா இருந்துச்சுக்கா. சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருந்ததா? உங்களுக்கு போர் அடிச்சா சொல்லுங்க, அக்கா நெட்வொர்க் அப்புறமா உங்களை நல்லா கூப்பிடுறேன். இருக்கா. என்னப்பா? ஓகே, நீங்க போட்டிக்கு போலாம். நான் எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, ஓகே. இதே எனர்ஜெட்டிக்கோட நம்ம சமைக்கு போயிருவோமா? போலாங்க்கா. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் பார்க்க போறோம். நம்ம வந்து டூர் கிளம்ப போறோம். டூர் போயிட்டு வரலாமா நம்ம? உங்களை அழைச்சிட்டு போறோம். இப்போ எல்லாரும் நான் உங்களோட டூருக்கு அழைச்சிட்டு கன்ஃபார்ம். எந்த ஊர் போலாம்னா நம்ம வந்து டெல்லிக்கு போலாம். ஓகேவா? டெல்லிக்கு போறோம். எல்லாரும் இப்ப வேற வேற டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, எங்க போலாம்ப்பா? நாளைக்கு போலாமா? அப்ப அக்கா கேரளா போலாமா? சரி, ஆனா இப்ப பிளான் என்னன்னா பண்ணியாச்சு, நம்ம வந்து டெல்லிக்கு தான் போறோம். சரியா? காஷ்மீர் வேணாங்களா? ஓவர் ஃபுல்லா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம டெல்லி போயிட்டு வரலாம். இன்னைக்கே இப்பவே என்னைக்குக்கா? இப்ப போறோம்பா. ஓகேவா? சரி, எல்லாம் கண்ணு மூடிக்கோங்க. சொல்லுங்கப்பா. வேணாக்கா, ஃபிளைட்ல போலாம்ப்பா. சரி, ட்ரெயின்ல போலாம். ஃபிளைட்ல இன்னொரு டைம் போலாம். இப்ப பட்ஜெட் இல்ல நமக்கு, அதனால இப்போதைக்கு நம்ம ட்ரெயின்ல போறோம். ஓகே, இப்ப எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க எல்லாரும் இப்ப சென்னையில இருக்கீங்க. உண்மையா நம்ம போக வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாரும் போலாம். ஆனா இப்போதைக்கு இமேஜின் தான் பண்ண முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம இமேஜினே பண்ணிக்கலாம். சரியா? சொல்லுங்கம்மா. ஓகே, எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்கம்மா எல்லாரும். நீங்க எல்லாரும் இப்போ சென்னையில இருக்கீங்க. ஓகேவா? ஓகேவா? சென்னையில இருக்கீங்க. சென்னையில இருந்து நம்ம டெல்லிக்கு போறோம். சரியா? நைட்டு எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா ட்ரெயின். ஓகேவா? ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னா ரயில்வே டைம் தானே, அப்போ 22:30 அப்படின்னு இருக்கு. அப்ப நைட் எத்தனை மணிக்கு ட்ரெயின் போக போகுது நம்ம கணக்குப்படி? 9 மணிக்கு. 9 மணியா? 10:30 9:30? 10:30. சரி, ட்ரெயினை மாத்தி மிஸ் பண்ணி 9:30க்கு ஏறிடாதீங்க, அது வேற ஊர் போகுது, டெல்லி போல. உங்களை விட்டுட்டு போயிடுவோம், பாத்துக்கோங்க. சரியா? இப்ப ஆனா நம்ம எங்கதான் போறோம்? டெல்லிக்கு தான் போறோம். புதன்கிழமை தான் அந்த ட்ரெயின் வருது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஆனா நீங்க இமேஜினேஷன்ல தானே இருக்கீங்க, அப்போ வந்து இமேஜினேஷன்ல புதன்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு புதன்கிழமை. ஆமா, வெட்னஸ்டே. இன்னைக்கு வெட்னஸ்டே நைட்டு 10:30 ஆகுது. நீங்க எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுறீங்க. ட்ரெயின் டிராவல் பாத்தீங்கன்னா 32 மணி நேரம். ஓகேவா? 32 மணி நேரம் டிராவல் பண்ண போகுது. அது வந்து டெல்லி ட்ரெயின், டெல்லி எக்ஸ்பிரஸ். நம்மளா புதுசா விட்டுருக்கோம், சென்னை டு டெல்லி. ஓகேவா? வேணாம்பா, நம்ம இப்போதைக்கு அது ரொம்ப ஷார்ட். சரி, மெட்ரோன்னு கூட பேர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது கூட வச்சுக்கோங்க, அதுல கூட போயிட்டு வரும். ஏன், நம்ம இமேஜினேஷன் தானே, வச்சுக்கோங்க.
சரியா? சூப்பரா ஹைஃபையா இருக்கு. ஓகே, ஏறிட்டீங்க எல்லாரும். 10:30 மணிக்கு ஏறிடுவீங்க. 32 மணி நேரம் டிராவல். டெல்லிக்கு என்னைக்கு போய் சேருவீங்க? புதன்கிழமை கிளம்பிருக்கீங்க. என்னைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்க பாப்போம். டுமாரோ மத்தியானம்க்கா. டுமாரோ மதியமா? சரி, ஆமாக்கா. டுமாரோ மதியம். ஓகே, வியாழக்கிழமைன்னு ஒருத்தவங்க சொல்லிருக்கீங்க, டுமாரோ மதியம்னு ஒருத்தவங்க சொல்லிருக்கீங்க. வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? 2 daysக்கா. 2 days ஆகும். சரி, 2 days ஆகும். ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமைன்னு ஒருத்தவங்க சொல்றீங்க. வெள்ளிக்கிழமைக்கா. சாரிக்கா, வெள்ளிக்கிழமைக்கா. வெள்ளிக்கிழமைக்கா. வெள்ளிக்கிழமைன்னு ஒருத்தவங்க சொல்றீங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலைல 4 மணிக்குக்கா. 4 மணிக்கே போயிருவீங்க. சரி, 2 நாள் நைட்டு 1 நாள் பகலுக்கா? 2 நாள் நைட்டு போகணும், 1 நாள் பகல் போகணும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2 நாள் நைட்டா? வெள்ளிக்கிழமை நைட்டா? ஃப்ரைடே. சரி, எல்லாம் இமேஜினேஷன்ல எப்ப போறீங்க? சரி, எதுல கரெக்டா போகும் கண்டுபிடிப்போமா? யாரெல்லாம் கரெக்டா இமேஜின் பண்ணி கரெக்டா போயிருக்கீங்கன்னு பாப்போம். சென்னை டு டெல்லி எத்தனை? இப்போ மணி 10:30, அதாவது 22:30. 32 மணி நேரம் போக போறீங்க. ஓகேவா? 32 மணி நேரம் இது கூட சேர்த்து டிராவல் பண்ண போறீங்க. எப்ப போறீங்க? இன்னைக்கு வெட்னஸ்டே, புதன்கிழமை. ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம்ம கொடுத்திருந்த அந்த 22:30 அப்படின்ற இந்த ஸ்டார்டிங் டைம் கூட இனிமே நம்ம போக போற 32 மணி நேரத்தை நான் கூட்டிக்க போறேன். கூட்டினா எவ்வளவு வரும்? கூட்டினா குப்பை வரும்னு சொல்லக்கூடாது. 54 சொல்லுங்கம்மா. அக்கா சொல்லுங்கம்மா. சவுண்டா கேக்குதா? சரி, எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் பின்னாடியும் நாய்ஸ் கேக்குது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு கோவில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பின்னாடி பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். சரி, இப்போ 22:30க்கு கிளம்புனீங்களா? ஓகே, சச்சின் நீங்க வேற ஐடியில வந்துட்டீங்களா? அக்கா அட்டன் பண்ணனால எனக்கு 2 ஐடி காட்டுங்கக்கா. சரி சரி, ஓகே. சரி, 22:30 அது கூட 32 மணி நேரம் அப்படின்னா 54 மணி நேரம். டோட்டலா 54 மணி நேரம் நம்மளா சும்மா வச்சுப்போம். ஓகேவா? 54 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த 54:30 நான் வச்சுக்கிட்டேன். இதை கான்க்ரூவென்ட் போட்டுக்கிறேன். நமக்கு ரிமைண்டர் தான் வேணும். அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப எக்ஸ் நான் வச்சுக்கிறேன், ரிமைண்டர் பிளேஸ் மீதி இடத்த. மாட் இது வந்து ரயில்வே டைம். அப்ப 24ஆல நம்ம வகுத்தோம்னா நம்ம கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். சரியா? நம்ம கிளம்புறது PM நைட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஓகே, சரி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த அரை மணி நேரத்தை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த அரை மணி நேரத்தை அரை மணி நேரம் நான் அப்படியே வச்சுக்க போறேன். இந்த 54 நான் வகுத்து பார்க்க போறேன். 24ல 54 24ஆல வகுக்க போறேன். எத்தனை டைம் போகும் சொல்லுங்க? எத்தனை டைம்மா போகும் முழுமையா? 54. எல்லாரும் மியூட் பண்ணதுனால மியூட் பண்ணிட்டீங்களா? பேச மாட்டீங்களா? 30க்கா. பேசுவோம்க்கா. அப்படின்னா 47. ஆமாக்கா. கரெக்டா? 48. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வருது? 6. ஆமாக்கா. 6 வருதா? 6. ஓகே, அப்போ 2 அப்படின்றது 24 மணி நேரம் அப்படின்றது 2 டைம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன வேணும்னா, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தூங்கிக்கிட்டே ட்ரெயின்ல 2 நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணியே ஆகணும். டெல்லிக்கு போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்போ 2 நாள் முழுமையா நீங்க ட்ரெயின்ல தான் இருக்க போறீங்க. 2 நாள் முடிஞ்சு ஒரு 6 மணி நேரம் திருப்பி ஒரு டிராவல் பண்ணணும். இங்க ஒரு அரை மணி நேரம் வரை இருக்கு. அந்த மீதி இங்க போட்டுக்கோங்க. அதாவது இது எப்படி வரும்னா 54.30 கான்க்ரூவென்ட் அண்ட் 6ன்றது இங்க வரும். மாட் 24, அதாவது 30 6:30 வரும். 54:30 24 வகுத்தீங்கன்னா 6:30, அதாவது 2 நாள் ஃபுல்லா முடிஞ்சிருமா? நீங்க கிளம்புனது புதன்கிழமை நைட்டு. அப்ப வியாழக்கிழமை முடிஞ்சிருது, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிருது. அப்படிதானே? ஃப்ரைடே கரெக்ட் ஆன்சர் தானக்கா? கரெக்ட் ஆன்சர் தாமா. அதுல ஒரு 6 மணி நேரம். ஓகேவா? 2 நாள் புதன்கிழமை முடிஞ்சு 7 o'clock
சரிக்கா 7 ஒரு 6:30 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறீங்க. அப்போ ஆமாக்கா இது 6னா அரை மணி நேரம் 6:30க்கு போயிடுவீங்க நீங்க. காலையில விடிய காலையில சரி வெள்ளிக்கிழமை விடிய காலையில 6:30க்கு போயிடலாம் ஊருக்கு. வரீங்களா? அங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் அங்கதான் இருக்கீங்களா? ஒருவேளை இல்லக்கா வந்துட்டோம். வந்துட்டீங்களா? சரி சரி. உங்க தேடி வந்துட்டீங்களா? சரி. டெல்லிக்கே போயிட்டு வந்துட்டீங்களா? தாஜ்மஹால்லாம் பாத்துருவாங்க. ஓகே. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ப போய் அந்த ட்ரெயின்ல இறங்குவீங்க? மறந்து தூங்கிட்டு போயிடாதீங்க. எப்ப இறங்குவீங்க? வெள்ளிக்கிழமை காலையில நைட்டு தூங்கிட்டு போயிடாதீங்க. வெள்ளி காலையில 6:30 போயிடுவீங்க. அவ்வளவுதாம்மா இந்த ரைட். சம். அவ்வளவுதான். வர வை. என்ன வர வைக்கணும்? 6:30க்கு போக வைக்கணுமா? இல்ல இமேஜினேஷன்ல ட்ரெயின் வர வைக்கணுமா? இல்ல தாஜ்மஹால் வர வைக்கணுமா? வேணாம்ல. சரி அப்ப 6:30க்கு போய் இறங்கிக்கங்க எல்லாரும் பத்திரமா. வெள்ளிக்கிழமை காலையில. ஓகே ஓகேக்கா ஓகே. காலையில இறங்கினா சுத்தி பார்க்க கரெக்டா இருக்கும். அடுத்த வாரம் போலாமா? சரி ஓகே. இன்னைக்கு புதன்கிழமை தானமா உங்க கால்குலேஷன் படி? இன்னைக்கே இருக்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணி ஆக போகுதுக்கா. ஆனா நம்ம இமேஜினேஷன்ல தானே போறோம். அப்ப இன்னைக்கு புதன்கிழமை நம்மளாவே வச்சுக்கலாம். ஓகேக்கா ஓகேவா? ஓகேக்கா வெள்ளிக்கிழமாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கி வந்துட்டு போய் சேர்ந்துட்டீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கணும் நம்ம. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி சீக்கிரம் நடந்துப்போங்க. சரி தாஜ்மஹால் போயிட்டு வந்து சொல்றோம்க்கா. ஓகே. கதையை கேட்டு கணக்க விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் இந்த கணக்கு புரியுதா பார்த்து சொல்லுங்க. சிம்பிள். அந்த புதன்கிழமை 54 கிளம்பி 24 இவ்வளவுதான் கணக்கேவாக்கா? அவ்வளவுதான் கணக்கு. வேற எதுவுமே இல்ல. ரொம்ப சின்னதா இருக்கேக்கா. நீங்க நான் வந்து போட்டே முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். எக்ஸாம்ல எக்ஸாம் இதுதான். இது 5 மார்க் கூட கேட்பாங்க, 2 மார்க்லயும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான ஒரு சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்தா போட்டுருங்க எல்லாரும் ஈஸியா. ஓகேமா? இம்பார்ட்டன்டாக்கா அக்கா என்னம்மா? விட்டு விட்டு கேக்குதுக்கா. விட்டு விட்டு கேக்குதா? எல்லாரும் ஆன் பண்ணிருக்காங்களா? அதனால உங்களுக்கு வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க ஆன் பண்ணி. கேட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்கப்பா. சச்சின் நீங்க பேசுறது கேக்கல, சொல்லுங்க. அக்கா இதே இதே சம் இதே சம்ல வேற எந்த நம்பர் மாத்தி கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். ஓகேங்கா. ஓகே அவ்வளவுதான். சரி நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு உன் பர்த்டே என்னைக்குப்பா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? உங்க ஃப்ரெண்டு February 17. February 17. அந்த டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ட சொல்லுவான். ஆனா இங்க ஒரு கிராதகம் புடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்? நான் சொன்ன நீயே கண்டுபிடிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்களா? ஆமா 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 ஆமா. என்னோட பர்த்டேவே நீ மறந்துட்டியா, நீயே கண்டுபிடிச்சுக்கன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரிதான் இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் வந்து ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்ச பையன் போல இருக்கு. பையனும் பொண்ணும். ஓகேவா? அவன் என்ன பண்றான், இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வந்து உங்க பர்த்டே. சரி அவன் பர்த்டேன்னு கூட வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு. சரி உங்க பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து என் பர்த்டே என்னைக்குடா, அவன் வந்து உங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டான். ஓகேவா? உங்க பர்த்டேக்கு அந்த பையன் உங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டான். இப்ப அவன் கேக்குறான், டேய் நான் இவ்வளவு ட்ரீட் வச்சேனே, என் பர்த்டே என்னைக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேக்குறான். அப்போ என்ன பண்ணுவீங்க? உண்மையா உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? கணக்கு போடுவோம். என்னைக்கு பர்த்டேவோ அன்னைக்கு டீட் வைக்கலாம்க்கா. என்னைக்கு உங்களுக்கு தான் டேட்டே தெரியாதே, என்ன பண்ணுவீங்க? தெரியாம பாத்துட வேண்டியதான்க்கா. அட்டெண்டன்ஸ்ல அவங்க வீட்டுல போய் கேட்க வேண்டியதான்க்கா. ஸ்டேட் சொல்லிட வேண்டியதான்க்கா. வந்துரும். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவன் கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்ச பையன். அதனால அவன் என்ன சொல்றான், டேய் மறந்துட்டியா, சரி பரவாயில்ல விட்றா, நான் ஒரு கணக்கு கேக்குறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கேக்குதாப்பா? நல்லாதான்க்கா கேக்குது. நல்லாதான் கேக்குதா? சரி ஓகேப்பா ஓகேப்பா. நல்லா கேக்குதா? சரிம்மா சரி ஓகே. நான் இப்போ வந்து ஐயோ நான் சொல்லிட்டு இருந்த வந்துட்டு பாருங்க.
ஓகே, நான் உனக்கு கணக்கு கேக்குறேன், அந்த கணக்குக்கு நீயே ஆன்சர் கண்டுபிடிச்சி என்னைக்கு என் பர்த்டே நீயே தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவன் என்ன க்ளூ கொடுத்துருக்கான் அப்படின்னா, இன்னைக்கு உன் பர்த்டேவா, உன் பர்த்டேல இருந்து 75 நாளுக்கு முன்னாடி என்ன நாள் வருமோ அன்னைக்குதான் என் பர்த்டே. நீ என் பர்த்டே மறந்துட்ட, ஆனா நான் உன் பர்த்டே மறக்காம இன்னைக்கு ட்ரீட் வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு ஒழுங்கு மரியாதை ட்ரீட் வச்சிரு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், அவன் பர்த்டே என்னைக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? கொஸ்டின் புரியுதா? அக்கா இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ராக்ட் பண்ணுவீங்க. அவன் என்னைக்கு பர்த்டே கொண்டாடுறான்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அன்னைக்கு டேட்டே உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, மண்டே. ஓகேவா? மண்டே திங்கட்கிழமை மட்டும் நமக்கு தெரியும். இந்த திங்கட்கிழமையில இருந்து ஒரு 75 நாள் முன்னாடி போனா ஆக்சுவலா அவன் டேட் கேட்கல, அதாவது என்னைக்கு பர்த்டேவோ ஒரு ட்ரீட் வைன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு என்ன கிழமைன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஏன்னா நீங்க ட்ரீட் வைக்கிறீங்களா, சண்டேல வந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் வீட்டுல இருப்பீங்க, அவன் வந்து ஸ்கூலுக்கு பாத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், போயிடுவான், நீங்க ட்ரீட்டே வைக்க மாட்டீங்க. அதனால என்ன கிழமை வருதுன்னு நீங்க கெஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? கிழமையதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 75 நாள் முன்னாடி, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 75 அப்படின்ற நம்பரை ஒரு வாரத்துல எத்தனை நாள்மா? 7 நாள். அப்போ வாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க 7ஆலதான் வகுக்கணும். எப்படி நம்ம நேரம் கணக்கு நாள் கணக்கு வந்தப்போ நாள் அப்படின்னு வரும்போது 24 எடுத்துக்கிட்டோமோ, அது மாதிரி வாரம் அப்படின்னு வந்தா 7 அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். 7 எடுத்துக்கணும். சரி, சிம்பிள். 75 7ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் போகும்? 7ல ஒரு 7 இருக்கு, 7. இந்த 5 இருக்கு, 5 வந்து ஆக்சுவலா 7ல போகாது. அப்ப நான் 0 போட்டு இங்கேயும் நான் 0 போட்டு இந்த 5 கீழே இறக்கிக்கிறேன். இந்த டிவிஷன் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே தானே? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நாள் வந்தாச்சு. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 75 75ல சாரி 75ல வேண்டாம், 7ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2 மீன் வருதா? ஓகே, நீங்க இப்படி பாருங்க, உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 5 வருதா? அப்போ இருங்க ஒரே ஒரு நிமிஷம். 75 நாளுக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாங்களா, அதாவது 75 நாளுக்கு முன்னாடியே நான் பர்த்டே கொண்டாடிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன கிழமை கொடுத்திருந்தாங்க? மண்டே. அதுக்கு முதல் நாள் என்னவா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. அதுக்கு முதல் நாள் சாட்டர்டேவா இருக்கும். அதுக்கு முதல் நாள் ஃப்ரைடேவா இருக்கும். ஆல்ரெடி சண்டே தானா? சரி, அதுக்கு முதல் நாள் என்னவா இருக்கும்? Thursday. அதுக்கு முதல் நாள் Wednesday. அதுக்கு முதல் நாள் Tuesday, Monday, Sunday, Saturday. இதே மாதிரி ரொட்டேஷன்ல போகும். இன்னைக்கு நம்ம இருக்கிறது மண்டே. அதுல இருந்து 5 days முன்னாடி போனா அந்த டேட் கிடைச்சிரும். அப்போ 1 2 3 4 5. அப்ப என்ன நாள் அவனுக்கு பர்த்டே வருது? Wednesday. அவ்வளவுதான். Wednesday. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப ட்ரீட் வைக்க முடியுமா முடியாதா? ஸ்கூல் டேஸ்ல தானே வருது, வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? சரி, அந்த பையன்ட்ட சொல்லிடுங்க, அழாதப்பா நான் வச்சிருன்னு. என்னம்மா சொல்லுங்கம்மா, ஏதோ சொன்னீங்களே. சரி, ஓகே. இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அவ்வளவுதான், சம்மே முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த பையனோட பர்த்டே வந்து வெட்னஸ்டேல வரும் அப்படின்னு எழுத வேண்டியதான். ஓகேவா? அவ்வளவுதாம்மா. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லைங்கக்கா, ஈஸியா தான்க்கா இருக்கு. ஓகே ஓகே, சரி. வாங்க பயிற்சிக்கு வாங்க. ஓகேம்மா, சரி. இப்ப பயிற்சிக்கு வாங்க. எக்ஸாம்பிள் சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப பயிற்சியில உங்களால எந்தெந்த சம் இன்னைக்கு போட முடியும் பாருங்க. நீங்க ஆல்ரெடி 5 சொல்லிட்டீங்க. 5 நானே சொல்லிட்டேன் உங்களை போட சொல்லி.
ஃபர்ஸ்ட்ல நீங்க எல்லாமே போட்டீங்க, 4 கணக்கு போட்டீங்க. இப்ப 5 போடுங்க. 3 போறீங்களா? 3 and 4 போட்டீங்களா ஏற்கனவே? இல்ல இல்லக்கா. அக்கா பத்துக்கா. அக்கா என்னென்ன சம் ஹோம் ஒர்க்னா பயிற்சி 2.3ல ஃபர்ஸ்ட்ல 5வது கணக்குமா, 5th சம், 3rd சம், 4th சம், அவ்வளவுதான். அக்கா fifth சொன்னீங்களா? ஆமா 5th போடுறீங்களா? 5th நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டே சொன்னல இது அக்கா எல்லாம் போட ஃபர்ஸ்ட்ல வேண்டாம். 5th சம், அடுத்த சம்க்கா 3rd 4th அக்கா 10. ஒரு 3 மட்டும் தெரியுதா? ஆமாம்மா. ஓகேக்கா. ஓகே, பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பாப்போமா? சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வந்து எல்லா 3rd சாப்டர் 1 மார்க் படிச்சுவாங்க. தேங்க்யூக்கா. 3வது பாடத்தோட 1 மார்க் படிச்சுவாங்க. ஓகே ஓகே. ஏதாவது சிக்கலா இருந்தா சம் இருந்தா பாத்துட்டு வாங்க. அதாவது ஃபன்னி क्वेश्चंस இருந்தா கூட பாத்துருவாங்க. ஓகே, பை பை. ஓகேக்கா. பாய்க்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. அக்கா தேங்க்யூக்கா.